குஜராத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் 2 திருப்பி நம்ம டே 1 ரிவ்யூக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன். என் கூட இருக்கிறது சஞ்சய் and ஆதித்யா. ஸோ வெல்கம். ஓகே, ஸோ டெஸ்ட் 2 டெஸ்ட் 1 எப்படி நடந்து முடிஞ்சிச்சு, ரிவ்யூ எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஹையா எக்ஸ்பெக்டேஷன் உள்ள பும்ரா ஆடுவாரா மாட்டாரா, நிதிஷ்குமாருக்கு இப்படி ஸ்குவாட்ல சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட இன்னைக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பேட்டிங் ஆடிட்டாங்க. சோ அத பத்தி எப்படி பாக்குற சஞ்சய்? உங்ககிட்ட இருந்து வரேன். நீங்க என்ன ஓகே நடந்தது? ஓகே இட்ஸ் அ குட் ஸ்டார்ட்னே சொல்லலாம். என்னதான் கேஎல் ராகுல் அங்க தடுமாறினாலுமே அங்க ஜெய்ஸ்வால் ஒரு பில்லர் மாதிரி போன மேட்சுமே சரி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 100 போட்டாரு. இந்த மேட்சுமே ஒரு 50 பிளஸ் அடிச்சு 87 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அவரோட சைட்ல. அண்ட் கேஎல் ராகுல் அன்னைக்கு அவுட் ஆனாங்க. பட் அவுட் ஆன விதம் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஓப்ஸ் இருக்கனால சூப்பரான பவுலிங். ஒரு 2-3 பால் டஃபா போட்டு, ஏன்னா கேஎல் ராகுலுக்கு வெளில நீ ஆஃப் சைட்ல போட்டா ஈஸியா வெல் அவுட் பண்றாரு. சோ தட் அவங்களோட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளானோட வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேஎல்னா இப்படி போடணும், இவனுக்கு தான் இப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு கிராஃப் எழுதி அழகா கொண்டு வந்துருக்காங்க. சோ அதான் ப்ரொசீட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா கேஎல் ராகுலுக்கு அட்டாக் பண்ண எல்லாமே ஸ்டிக் டு ஸ்டிக், குத்தி இப்படி போடுறதா இருக்கட்டும், இது போடுறதா இருக்கட்டும், சம்திங் ஏதோ நியூவா ட்ரை பண்ணி ஒரு பவுன்சர் ஒண்ணு போட்டாங்க. அதை தலைவன் இப்படி வைக்கிறேன்னு வச்சா கீழே பட்டு போல்டு ஸ்டிக் ஆகி தெரிஞ்சிருச்சு. அண்ட் இங்க என்ன பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால் நீ எனக்கு எப்படி வேணா போடுறா டே, நான் நின்று காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. இருந்துமே அவருக்கு ஒரு எல்பி அம்பையர்ஸ் கால்னால தப்பிச்சாரு. எல்பி ஆகி கிட்டத்தட்ட வந்தாங்க. பட் அம்பையர்ஸ் கால் அப்படிங்கறதுனால அவர் தப்பிச்சாரு. அது ஒரு பெரிய கிரேட் லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கருண் நாயருக்குமே சரி ஒரு எல்பி அப்படிதான் ஆச்சு, அம்பையர்ஸ் கால் இருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன், கருண் நாயக் சூப்பரா ஆடுறாரு. ஏன்னா போட்ட ஸ்லாட் பால்லாம் ஷார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம பியூரா இருந்தது. மிடில் ஆஃப் த பேட் ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் தான் எல்லாமே போனது எல்லாமே. ஸோ தட் நான் ஒரு ஒன் டவுன், ஏன்னா அவரு ஆடின டொமஸ்டிக் மேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 1 டவுன் 2 டவுன் பிளேயர் தான் அவரு. ஸோ அவர் கீழே இருக்குன்னா எப்படி ஆடுவான்னு தெரியல. சரி 1 டவுன் இருக்காங்க, நீங்க நல்லா ஆடுவாருன்னு நினைச்சேன். ஸோ அது மாதிரி சூப்பரா ஆடினாரு. பட் 30 ரன்ல அவுட் ஆனது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதுவுமே பாத்தீங்கன்னா ஷார்ட் பிட்ச் பால் இங்க குத்தி ஸ்லிப்ல போய் விழுந்துச்சு. ஸோ 2 விக்கெட்டுமே டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னே பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி கேப்டன் கில் வந்தான். அவனோட ரெஸ்பான்சிபிளான இன்னிங்க இன்னைக்கும் காட்டினான். 114 ஸ்கோர் இப்ப 300 பிளஸ் அப்படின்னு காரணம் பாத்தீங்கன்னா கில்லும் ஒரு மேஜர் பார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரிஷப் பண்ட், நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. போன மேட்ச் நான் அவனை தூக்கி வச்சு கொண்டாடினேன். 2 இன்னிங்ஸுமே செஞ்சுரி போட்டேன், வேற லெவல் தலைவன் அப்படின்ட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்ல ஃபீல்டர் நிப்பாட்டு இருக்கான். அதை தாண்டியுமே ஒரு சிக்ஸ் அடிக்கிறேங்கிற பேர்ல தூக்கி கையில கொடுத்துட்டு போறேன். இது டெஸ்ட் இன்னிங்ஸ், அதாவது ரெட் பாலுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து ஆடணும். ஒன்லி கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினா மட்டும் தான் போகும். அதை தாண்டியுமே நீ சிக்ஸ் அடிக்கிற போற அந்த டெஸ்ட் மேட்ச்ல அப்படின்னா அது என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. வைஸ் கேப்டன் ஒரு பதவி வேற கொடுத்துருக்காங்க. டீம் அங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறப்ப நீ என்ன அங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்ற அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ பண்ட் ஒரு சில மேட்ச் நல்லா ஆடுறான், ஒரு சில மேட்ச் விளையாட்டுத்தனமா ஆடுறாரு. ஸோ இதை கொஞ்சம் நம்ம வார்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா போன மேட்ச் 400 அடிச்சுமே அவனுங்க ஜெயிச்சு போயிட்டாங்க இல்லையா. சோ தட் நம்ம இந்த இன்னிங்ஸ் என்னதான் ஸ்கோர் போனாலுமே 400 பத்தாது, நம்ம இன்னும் செட் பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். நீ கேப்டன் மட்டுமே ஆனா வைஸ் கேப்டனா நானும் அங்க 100 அடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு நீ கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நீ சுத்து. ஏன்னா அதுக்கப்புறம் பண்ட பொறுத்த வரைக்கும் 100க்கு மேல அவன் பேஷண்டா ஆடுவானா, நான் வாய்ப்பே கிடையாது. 100 மேல நான் இருக்கிறதே பெருசு, கண்ணா பின்னா சுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு போயிட்டே இருப்பான். சோ அதுதான். சோ ரெஸ்பான்சிபிளா ஆடணும்னு நான் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதை தாண்டி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி. ஏன்னா சேஞ்சஸ் பண்ணாங்க. அவரு ஒரு பேட்ஸ்மேன், அவர்கிட்ட இருந்து ஒரு 50 பிளஸ் ரன்ஸ் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆஸ்திரேலியா சீரியஸ்லயே அவர் அவ்வளவு அடிச்சாரு. ஆனா இங்க இங்கிலாந்துல எதுவுமே பண்ணலங்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் இங்க பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஆதி சொன்னான் இந்த மாதிரி, நீங்களுமே சொன்னேன் இந்த மாதிரி ஜடேஜா ஃப்ரெண்ட்ல இறங்கியிருந்தா மேபி பொறுமையா ஆடிருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கில்லுக்கு சூப்பரா நின்றுட்டு இருக்காரு. இவர் 2 பேர் பார்ட்னர்ஷிப் இன்னுமே போகணும். இந்த ஸ்கோர் எனக்கு 300 பிளஸ் வந்துட்டாங்க, ஓகே ஃபைன். இருந்தாலுமே ஒரு 450 பிளஸ் செட் பண்ணாதான். ஏன்னா பும்ரா வேற இல்ல நம்ம கிட்ட. ஸோ பவுலிங் எப்படி போகுதுங்கிறது எதுவுமே தெரியல. பும்ரா வேற இல்ல. ஸோ 450 பிளஸ் செட் பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பவுலிங் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் சூப்பரா போட்டாங்க. ஸ்டார்டிங் கிறிஸ் ஓக்ஸ் நம்ம பாராட்டே ஆகணும்.
ஸோ அந்த ஒரு 2-3 மைனர் ஒரு கண்டினியூஸா போட்டாருடா 3 ஓவர். அது வந்து பயங்கரமா ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு. பேட்ஸ்மேனால அடிக்க முடியாம கொஞ்சம் ப்ரெஷர் கிரியேட் ஆகி ஏதோ விக்கெட்லாம் இது பண்ணி கொஞ்சம் அதான் அந்த அம்பேஸ் கால்னால கொஞ்சம் மைண்ட் பேக் ஆகி கொஞ்சம் இதாயிட்டாரு அவரு. ஸோ மற்றபடியுமே வந்து சூப்பரான ஸ்டார்ட். ஸோ நல்ல கேப்டன்சி ஸ்டோக்ஸோட வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். சூப்பர், நல்லா சொன்னேன். இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்த வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டேன். நிறைய விஷயங்கள் நோட் பண்ணேன். இந்த மாதிரி பண்ட் விக்கெட்டா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டி நிறையவே நோட் பண்ணேன். ஸோ ஆதி கிட்ட கேட்டு வந்துடுற. ஆதி, இன்னைக்கு டே நீ எப்படி பாக்குற? அப்புறம் இந்த ஸ்பாட் சேஞ்ச் பத்தி பேசு. ஸோ செகண்ட் டெஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட்லேன்னு வந்திருக்கோம். அந்த லாஸ் வந்து ஏற்றுக்க முடியாத லாஸ். அந்த மேட்ச் ட்ரா அண்ட் ஆட வேண்டிய மேட்ச்சு தோத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இது வெறித்தனமாக வருவாங்க பார்த்தா ஒரு சேஞ்சஸோட வந்திருக்காங்க. அது பும்ரா வந்து 3 மேட்ச் தான் விளையாடுறோம்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க முன்னாடியே. ஸோ இந்த மேட்ச் ஆக்சுவலாக விளையாடுவோம்னு நினச்சோம். ஏன்னா நிறைய கேப் இருந்துச்சு. ஸோ அந்த ரெஸ்ட் இருந்திருக்கும். ரெஸ்ட்லேருந்து வந்து விளையாடுவார்னு நினச்சோம். பட் மேபி அடுத்த லார்ட்ஸ் டெஸ்ட்டுக்காக வச்சிருக்காங்க போல. மற்றபடி ஆகாஷ் தீப் வந்திருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் தீப் வந்திருக்கலாம். பிரசித் கிருஷ்ணா தூக்கிட்டு ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வந்துருக்கலாம். ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அவராச்சும் ஸ்விங் பண்ணுவார் பாலை. அந்த ஒரு அட்டாக் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்தது நல்ல விஷயம்தான். நான் அவர் பவுலிங்காக சொல்ல, பேட்டிங்காக தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் வந்து நிஜமாக சூப்பரான பேட்ஸ்மேன், அண்டர் யூட்டிலைஸ்ட் பேட்ஸ்மேன். அவர் விளாண்டுருக்காரு. டெஸ்ட் கரியர் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சு 50s நிறைய அடிச்சிருக்காரு, 90s வேற அடிச்சிருக்காரு. ஸோ அவர் நிஜமா நல்லா யூஸ் பண்ணா டாப் ஆஃப் தி ஆர்டரே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் கருண் நாயரன் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இன்னைக்கு கொஞ்சம் ஓகே தான். 30+ நல்ல இன்னிங்ஸ்னு சொல்ல முடியாது. பட் ஏர்லி விக்கெட்டுக்கு வந்து ஏதோ கொடுத்தாரு. மற்றபடி பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து ஜெய்ஸ்வால் ஒன்று சொல்லி ஆகணும். அவர் என்னைக்கு டெஸ்ட் கரியர் ஆரம்பிச்சாரோ அன்லேருந்து வெறித்தனமாக தான் எடுத்துருக்காரு. அப்பப்போ எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் 100. வேற லெவல் பேட்ஸ்மேன், எங்கே போனாலும் அடிக்கிறாரு. ஒரு சூப்பரான ஓப்பனர் கிடைச்சிருக்காரு இந்தியாவுக்கு. அடுத்து ஒரு பல வருஷத்துக்கு அவர் தான் ஓப்பனிங். சரியான பேட்ஸ்மேனு. இது போக வந்து ரிஷப் பந்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேனாக அவர் தான் இருந்திருக்காரு. லைக் அவர் பந்த் என்ட்ரு ஆன அப்புறம் இந்த ஓப்பனிங் ஸ்பாட்ல ரொம்ப ட்ரபுளாக இருந்துச்சு. மாற்றி மாற்றினே இருந்தாங்க. ஸோ சூப்பரான பேட்ஸ்மேன் கிடைச்சிருக்காங்க. அடுத்து வந்து கில்ல சூப்பராக இருக்காரு. அவர் கேப்டன்சி கொடுத்த அப்புறம் ஃபார்ம் பண்ணிட்டார் போல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொதப்பலாக தான் ஆடினாரு டெஸ்ட் மேட்ச்னாலே. பட் கேப்டன்சி வந்தோடனே அந்த வெறி வந்துருச்சு. ஸோ கேப்டன்சி பிரிங்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. விராட் கோலிக்கு அப்படி தான் நடந்துச்சு. ஸோ இவருக்கு நடந்திருக்கு. ஸோ குட் திங்ஸ் ஃபார் இந்தியா. இன்னைக்கு பண்ணிட்டு கொஞ்சம் ஆடுவாருன்னு நினச்சோம். பட் மேபி அவுட் ஆயிட்டாரு. பட் ரேர் ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். மற்றபடி நான் ஒருத்தர் ரொம்ப திட்டணும்னு நினைக்கிறேன். பட் நான் அந்த எண்ட் ஆஃப் த சீரிஸ் திட்டுறேன் அவரை. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து திட்டுறேன் அவரை. அதுக்கு ஒரு நிறைய காரணம்லாம் எடுத்து வச்சிருக்கேன், ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன் அவர் ஏன் திட்டணும்னு. ஸோ நான் அப்புறமா திட்டுறேன் அவரை. மற்றபடி நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தரே அமைச்சிருக்கலாம் அந்த இடத்துக்கு. லைக் நம்பர் 5 பொறுமையா ஆடும் அவன். ஸோ அங்கேயே ஆடிக்கலாம். ஸோ நிதிஷ்குமார் வந்து நம்பர் 8லயே வச்சிருக்கலாம் சேஃப்டிக்காக. அவர் பேர் ஒரு அது தேவையில்லாத மூவ் தான். ஜடேஜா நான் போன மேட்ச் சொன்னதுதான். நம்பர் 6 சூப்பரான பொசிஷன் அவரு. இன்னைக்கு தான் ஆடிருக்காரு. ஸோ பார்ப்போம். ஒரு 300 ஆக்சுவலி நல்ல ஸ்கோர் தான். ஒரு 450 முடிஞ்ச அளவுக்கு 500 டார்கெட் பண்ணணும். ஜடேஜா வந்து எனக்கு தெரிஞ்சு மினிமம் 80 அடிப்பார்னு நினைக்கிறேன். 100 அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் போச்சுன்னா we can score 500 அடிச்சா டஃப் கொடுக்கலாம். ஏன்னா பவுலிங் கொஞ்சம் புது பவுலிங் அட்டாக் தான். டோட்டலாக நியூ பவுலிங் அட்டாக். என்ன வேணா நடக்கலாம். ஸோ பார்ப்போம். மற்றபடி மோசமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் பேலன்ஸ்டான பிட்ச் தான். ஸோ பவுலிங்க்கும் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் பேட்டிங்காக இருக்காது. பட் இருந்தாலும் அந்த ரன் தேவை. மற்றபடி இன்னைக்கு இங்கிலாந்து வந்து டீசெண்டாக போட்டிருக்காங்க. கிறிஸ் வோக்ஸ் நல்லாவே போட்டாரு. அவர் எப்பவுமே இந்தியா கூட சூப்பராக போடுவார். 3 டெஸ்ட் சீரிஸ் விளையாண்டுருக்காரு இந்தியா கூட. பயங்கரமாக வந்து இந்தியாவில் நான் தானே அடிப்பேன் அப்படின்னு இருந்தால் போடுவார். அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. பென் ஸ்டோக்ஸ் என்ன பண்ணுறாங்க நீ சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லேயே 5 விக்கெட் போனாலும் போகும். அப்படி ஒரு டீம் தான் அது. நம்ப முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் தான், கரெக்ட். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஆமா, அப்படி நீ சொன்ன மாதிரி தான் எல்லாமே. ஏன்னா நான் இங்கிலாந்து சைட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிட்ச் வந்து நல்லா பவுன்ஸ் இருந்துச்சு. பிட்ச்ல ஃபுல் பவுன்ஸ், ஃபிளாட் பிட்ச் தான், பட் நல்ல பவுன்ஸ் எடுக்குது. ஸோ அந்த பவுன்ஸை வந்து சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணவர் கிறிஸ் ஓக்ஸ். அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் ஓவர் வந்து ரொம்ப டஃபா தான் இருந்தது. மத்த எல்லா ஓவருமே ஈஸியா ஆடிட்டு இருந்தாங்க. பட் கிறிஸ் ஓக்ஸும் இன்னொரு அந்த பசி ஸ்பின்னரும், அந்த 2 பிளேயர் வந்து இங்கிலாந்து சைட்ல இருந்து சூப்பரா போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து 20 ஓவர் கிட்ட போட்டாரு. கம்மி ரன்ஸ் தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பஷீர் வந்து நல்லாவும் போட்டாரு. கிறிஸ் ஓக்ஸ் வந்து அவர் போடுற எல்லா பாலுமே ரொம்ப க்ளோஸ். கிட்டத்தட்ட கில்லுக்கு 2 3 க்ளோஸ் போச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல கேஎல் ராகுலுக்கு சொல்லி வச்சு அடிச்சாரு. அதெல்லாம் வந்து சரியான பால். அதே மாதிரி ஜெய்ஸ்வாலுக்கு சூப்பர் 2 3 பால் போட்டிருந்தாரு. டஃப் லக்னால வந்து அவருக்கு மாட்டல. ஸோ இங்கிலாந்து சைடு வந்து சூப்பரா தான். அவங்க சைட்ல இருந்து ஓகே, ரொம்ப மோசமாலாம் இல்லை. அவங்க சைட்ல இருந்து டீசெண்டா போட்டிருக்காங்க. பட் அதை வந்து இந்த யூட்டிலைஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேர், கில் அண்ட் ஜெய்ஸ்வால். 2 பேருமே வந்து வேற லெவல். ஒரு நியூ பால்ல வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடுறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ அதை வந்து சூப்பரா வந்து ஜெய்ஸ்வால் கொண்டு போயிருக்காரு. 87ங்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்கோர் ஓப்பனிங்ல ஆடும் போது. ஸோ அதுவுமே வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு இதுல தான் அவுட் ஆக்குவாரு. அந்த அந்த ஒரு மிஸ்டேக் தான். அது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்தவர். அதே மாதிரி ஜெய்ஸ்வால் நிறைய ஷாட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க கேப்ல வந்து அவர் பேச யூஸ் பண்றாரு, நல்லாவே யூஸ் பண்றாரு. பட் அவர் ஏனோ தானோ நடிக்கிறாரு ஆஃப் சைட்ல அடிக்கும் போதெல்லாம். அது வந்து எல்லா மேட்சும் எல்லா நேரமே ஒரே இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நான் அவர் அப்படிதான் பாக்குறேன் மேட்ச் பண்ணும்போது. மத்தபடி அவர் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. 2 3 ஷாட்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாரு. மத்தபடி அவர் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. பண்ட் வந்து ஒரு ஒரு வைஸ் கேப்டனா வந்து அந்த இடத்துல வந்து நின்று ஆடணும். ஒரு ரெஸ்பான்சிபிள் நல்ல ஒரு ஸ்டாண்டிங்ல வராரு. விக்கெட் போயிருக்கு, ரன் இருக்கு, எடுத்துட்டு போலாம் அப்படின்றது இல்லாம அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு. தெரிஞ்சுக்கிட்டே வந்து இந்த ஷாட் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரு எனக்கு தெரியல. அவுட் ஆயிட்டு கில் அந்த இடத்துல பாத்துருக்கணும். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாரு பண்ட விக்கெட்டை பார்த்துட்டு. என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கருண் நாயர் வந்து இன்னைக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பால் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா கையில கொடுத்துட்டாரு. அவர் 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 ரொம்ப ஸ்டாண்டிங்ல இருந்தார். பால் டப்புன்னு மேல வந்தோடனே கையில அடிச்சோடனே அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. பால் ஸ்லோவா வந்து ஸ்லிப்பு கையில. ஸோ அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. 5 பால் டாட் வாங்கிட்டு சரி ஓகே 6வது பால் லீவ் பண்ணி தப்பிச்சிருவோம் இந்த ஓவர் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அது விடல. த்ரூவா கிறிஸ்டோக்ஸ் அடிச்சு அங்க அடிக்குது, ஸ்டிக்கு தெரிக்குது. பால பேட்டை விடாரு, ஸ்டிக்கு தெரிக்குது. ஸோ அந்த ஒரு இது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். பாலோட இதை மெட்டரை அந்த கொஞ்சம் கணிச்சிருக்கலாம். மத்தபடி நம்ம எதிர்பார்த்த நிதிஷ்குமார் ரெட்டி அட்லீஸ்ட் ஒரு 30 அடிப்பார் அப்படின்ற மாதிரி. பட் கம்ப்ளீட்லி சொதப்பல். ஸோ கருண் நாயருமே நான் எதிர்பார்த்தேன். 2 பேருமே வந்து ஓரளவுக்கு தான் ஆடிட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆடணும்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுலுக்கு அன்பார்ச்சுனேட்டா நல்ல பால் அது. அவரே எதிர்பார்க்கல. பேட்ல பட்டு போட்ல அடிச்சிருச்சு. ஸோ ஜடேஜா லாஸ்டா வந்து சூப்பரா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்ததுல இருந்து வந்து அவர் வந்ததே 6th ரவுண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து கில்லு மட்டும்தான் அவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாரு. கில்லு வந்து ஜடேஜா ஃபுல்லா நம்பினாரு. ஏன்னா அவங்க பேசி ஆடும் போதே தெரிஞ்சு ஜடேஜா சூப்பர் ஆடிட்டு இருந்தாரு. எல்லா பாலுமே மிடில் ஆஃப் த பேட்ல வாங்கினாரு. அந்த 40s வந்து எல்லாமே சான்ஸே கொடுக்கல. எல்லாமே கிளீன் ஹிட். அதே மாதிரி கில்லோட ஷாட்ஸ் அந்த தரையொட்டி அடிக்கிறது இல்ல, வேற லெவல்ல ஆடுறாரு. எவ்வளவு ஸ்பீடா போட்டாலும் அந்த டைமிங் கில்லு கிட்ட பெர்ஃபெக்டா இருக்கு. அந்த டைமிங் வந்து சீரியஸா வேற லெவல். கேப்டன் ஆகி நான் அக்ரெசிவா ஆடுவேன், என்னோட கேமை பாருங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு ஃபார்ம்ல ஆடுறாரு. அந்த ஒரு கேப்டன்சி வந்து பெரிய மண்டையில போட்டு குழப்பிக்காம நான் ஒரு கிளீன் பேட்ஸ்மேனா எப்படி ஆடுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் கேப்டன் ஆன 2 மேட்சுமே 100 போட்டாரு. ஸோ ஹோப் இது வந்து ஒரு பார் ஸ்கோர்னு சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு ஒரு டீசென்ட் ஸ்கோர். நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இந்தியா இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க அடிக்கணும்னா இன்னும் ஒரு 100 பிளஸ் இருந்தா ஒரு சேஃப் ஜோனஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல போவாங்க. இங்கிலாந்துமே சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க எவ்வளவு அடிச்சாலுமே திருப்பி அடிக்கிறக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கு. எல்லா பேட்ஸ்மேனே அங்க வந்து ஸ்டார் பிளேயர் தான். ஸோ நம்ம சைடு வந்து பவுலிங் நியூ அட்டாக்ஸ் எல்லாமே புதுசா போட போறாங்க. ஆகாஷ்தீப் வந்திருக்காரு. ஸோ அவர் மேல ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பிரசித் கிருஷ்ணா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டே வந்து ஓரளவுக்கு சுமாரா தான் போட்டாரு. அந்த விக்கெட்ஸ் எடுத்தாதான் வந்து பேட்ஸ்மேனா தான் மிஸ்டேக் பண்ணி எடுத்தாங்க. பட் இவர் இந்த இன்னிங்ஸ் நல்லா போடுவாரு அப்படின்னு சொல்லி நம்பலாம். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்ல ஒரு மூவ். ஏன்னா ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஸ்பின்னர் நம்ம தொடர்ந்து அட்டாக் போக போக அட்டாக் பண்ண கண்டிப்பா விக்கெட் சான்ஸ் அதிகமாவே இருக்கு. ஏன்னா பிச்சு பிளாட்டா இருக்கும் போது பேசர்ஸால வந்து சும்மா போட்டுட்டே இருக்க முடியாது. அப்பப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க டேர்ன் பண்ணாதான் வந்து ஒரு சான்சஸ் கிடைக்கும். ஸோ அதனால வாஷிங்டன் சுந்தர் மேலேயும் ஒரு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு 400 பிளஸ் போயிட்டா சேஃப் ஜோன் இந்தியா அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதுதான்.
ஓகே. யாரையோ ஸோ ஒருத்தன் ஓகே. புடிச்சு திட்டணும்ல, திட்டல நினைக்கிறேன். புரியல. ஆதி ஏதோ யாரும் திட்டணும், நான் லாஸ்ட் திட்டுறேன் அப்படிங்கிற இல்ல மாதிரி இல்ல அது சொன்னான். வந்து 5th டேல அது பாத்துக்கலாம். வந்து நான் 5th மேட்ச்ல பார்க்கலான்னு இருக்கேன். இந்த சீரிஸ் முடிஞ்ச அப்புறம் ஃபுல்லா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி திட்டலான்னு பாக்குறேன் அவனை. இல்ல அதாவது யாரு சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அவன் எல்பிடபிள்யூ போல்டு சிப்பாய் எல்லாம் அவுட் ஆகி நான் பாத்துருக்கேன் இதுல டெஸ்ட் கிரிக்கெட்ல. அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வெறும் எடுத்து போய் கையில கொடுக்கும்போது தான் அது கொஞ்சம் பேஷன்ஸா ஆடிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஆடுறதே கிடையாது. அண்ட் ஆமா, டெபிட் டெஸ்ட் பிளேயர் மேட்ச். சாய் சுதர்ஷன் இன்னும் ஒரு 2-3 சான்ஸ். ஏன்னா ஒரு மேட்ச் கொடுத்துட்டு அவன் பெர்ஃபார்ம் பண்ணு தூக்கி வெளில போறதுல அது எவ்வளவு பெரிய இதுன்னு தெரியல. பட் பாப்போம் அது இதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு டெஸ்ட் தெரிஞ்சு மேட்ச்ல சாய் சுதர்சனுக்கு சான்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கலாம் அப்படியே கொடுக்கலாம். முடிச்சிட மாட்டாங்க. பட் ஸ்டில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம்ல, அந்த ஒரு பேக்கப் பண்ணதான் இந்த ஸ்குவாட் மாத்திருக்காங்க. ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு போல சான்ஸ் கொடுக்கலாம். பட் திட்டுவாங்க. ஈஸ்வரன். ஈஸ்வரன் இல்ல, டீம்லயே ஒருத்தர் இருக்காரு, விளாண்டுதான் இருக்காரு. அவருக்கு போல அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். பட் அவர் பேசிக்கலாம். சரி ஓகே. மற்றபடி இது ஒரே ஒரு விஷயம் ஜெய்ஸ்வால் பத்தி சொல்லணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சேவாக்கு அப்புறம் பெஸ்ட் ஓப்பனர் ஜெய்ஸ்வால் தான் நினைக்கிறேன். நடுவில் வந்து 2-3 பேர் ஆடினாங்க. ஃபியர்லெஸ். இது என்னன்னா சேவாக் போன அப்புறம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்பாட் இவரெல்லாம் ஆடினாரு, விஜய் ஆடினாரு, முரளி விஜய் ஆடினாரு, சிக்கர் தவான் இவங்களாம் ஆடினாங்க. பட் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிப்பாங்க. பட் ரன்ஸ் வந்து அந்த ஸ்கோரிங் பண்ண மாட்டாங்க. வரும் அப்பப்போ 100ல வரும், நல்லா ஆடுவாங்க. பட் இவரு வந்து சேவாக் மாதிரி ரன்னும் அடிக்கிறாரு ஓப்பனிங் ஸ்பாட்ல. யூஸ்வலா வந்து நம்ம பாலுங்க அவுட் ஆயிடுவாங்க. ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் பதப்பல் குழப்பிதான் இருப்பாங்க. பட் இவர் ரன்னும் அடிக்கிறாரு. ஸோ அந்த ரன் ஸ்கோரிங் ஓப்பனர் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ். அதனாலேயே வந்து ஈஸியா 300 அடிக்க முடியுது நம்மளால. ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்னிங்ஸ் வந்து 200லேயே அவுட் ஆயிரும். விராட் கோலி எல்லாரும் இருப்பாங்க, இருந்தாலும் 200லேயே அவுட் ஆகி பவுலர்ஸ் நம்பிதான் இருப்போம். ஸோ ஒரு நல்ல ஓப்பனர் கிடைச்சிருக்காரு. லெஃப்ட் பிளஸ் ஹை வேல்யூ. ஆமா, 10,000 நல்ல ஒரு ஷைனிங் ஆகுறாரு. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ டே 1 சினாரியோ வந்து நாங்க 3 பேருமே பேசிட்டோம். ஸோ டே 2 நாளைக்கு வந்து இந்தியா வந்து திருப்பி ஜடேஜா அண்ட் கில் பேட் பண்ண வருவாங்க. ஸோ அது எப்படி போகுதுங்கிறத நாளைக்கு நாங்க வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அது வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் 3 விஷயம் தான். ஸோ ஒன்னு லைக் பண்றது, இன்னொன்னு ஷேர் பண்றீங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த 3 விஷயத்த பண்ணா நாங்க போடுற வீடியோ உடனே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிருங்க வீடியோவை. ஸோ தேங்க்யூ. டே 2ல வந்து சந்திக்கிறோம். பை.